ஸோ ப்ரீகாம்பிரியன், காட் ஆஃப் ஓல்ட் லைஃப், காட் ஆஃப் மிடில் லைஃப், காட் ஆஃப் ரீசன்ட் லைஃப். ஸோ 4 பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஸோ இதை நம்ம இதில் பார்க்கலாம் பியூட்டிஃபுல்லாக. பாஸ்கா, அதாவது ஆண்டவராக இயேசு உயிர்த்த ஞாயிறுக்கு முன்னாடி அந்த சனிக்கிழமை ராத்திரி பாஸ்கா கொண்டாட்டத்தில் அந்த வத்தி மெழுகுத்திரி பாஸ்கா திரியில் குருவானவர் சிலுவை அடையாளம் வரைந்து 5 அந்த வத்தி குண்டுகளை அதில் பொருத்துவார். அது அழகாக சொல்லும். இந்த நமது பூமியின் வரலாற்றின் காலங்களையும் யுகங்களையும் நடந்த நிகழ்வுகளையும் அழகாக அந்த ஜெபத்தில் நமது தாயாகிய திருச்சபை நமக்கு முன் எடுத்து வைக்கிறார். கிறிஸ்து தான் ஆல்ஃபா ஒமேகா கோடு வரைகிறார். முதலும் முடிவும், காலங்கள் அவருடையன, யுகமும் அவருடையதே, ஆட்சிமை மாட்சிமை அவருக்கே உரியது. அழகான ஜெபம். இந்த 450 கோடி ஆண்டுகளுடைய பூமியின் வரலாற்றை அந்த பாஸ்கா திரி நாம் மந்திரிக்கின்ற பொழுது நாம் நினைத்து பார்க்கிறோம். ஸோ ஆகவே இந்த உயிர் 3.8 பில்லியன் ஒரு செல், அதுக்கப்புறம் 2 செல்லாக பல கோடி ஆண்டுகளுக்கு அப்பால் 60 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் தான் 2 செல்லு 3 செல்லாக வருது. நிறைய லைஃப் வந்ததுனால்தான் அது கேம்பிரியன் என்று சொன்னார்கள். ப்ரீ கேம்பிரியன் நோ லைஃப், கேம்பிரியன் ஃபுல் ஆஃப் லைஃப். இட்ஸ் அ எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் லைஃப். அவ்வளவு உயிர்கள் இந்த பூமியில் வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லுகிறார்கள். சரி, இப்பொழுது உயிர் என்பது என்ன? அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், உயிர் என்றால் 3 காரியங்கள் செய்யும். 1 கன்சம்ஷன், 2 ரிப்ரொடக்ஷன், 3 அடாப்டேஷன். தமிழில் எல்லா உயிர்களும் சாப்பிடும், நல்லா சாப்பிடும். எல்லா உயிரும் சாப்பிடக்கூடியது. 2வது பிள்ளைகளை பெற்று எடுக்கும். எல்லா உயிர்களும் செல்ஃபிஷ் தான். அவங்கவுங்க உயிர்களை, அவங்கவுங்க குழந்தைகளை பெற்று அவங்கவுங்களே இந்த பூமியில் வளர்க்க வேண்டும், அவர்களை வாழ விட வேண்டும் என்று துடித்து கொண்டு எல்லா ஸ்பீஷீஸுமே, எல்லா உயிரினமும் ரிப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 3வது தகவு அமைத்து கொள்ளல், அடாப்டேஷன்.